வணக்கம். இப்பதான் பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல கோபி சுதாகர் பண்ண சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க முடிஞ்சது. மற்றபடி இது புத்தகத்தை பத்தி பேசுறது இல்லை, ஆனா புத்தகங்கள் பேசாத விஷயத்த பேசின ஒரு வீடியோவை பத்தினது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நமக்குன்னு உள்ள இந்திரன் ராஜேந்திரன் அவர் எழுதின பதிவை பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரபல எழுத்தாளர்கள் கூட, அதாவது ஒரு மலர் கீழே விழுந்தா கூட அதை பத்தி உணர்ச்சி வசப்படக்கூடிய எழுத்தாளர்கள் கூட யாருமே இந்த ஆணவ கொலையை பத்தி பேசாது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருந்தது. ஆனா இந்த யூடியூப் சேனல்ல கோபி சுதாகர் அவங்களுடைய பரிதாபங்கள் பக்கத்துல இதை வந்து பேசியது அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு இந்திரன் ராஜேந்திரன் அவருடைய பதிவுல போட்டிருந்தாரு. அதை விட்டு தான் நான் அந்த கோபி சுதாகருடைய சொசைட்டி பாவங்கள் வழிவழியை பார்க்க முடிஞ்சது. பார்த்தோன்னே எனக்கும் அதே உணர்வு தான் இருந்தது. முதல்ல இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்படி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க ஒரு வீடியோவை போட்டதுனால அதை ஒரு 33 லட்சம் பேர் பார்த்துட்டதுனால மட்டும் அது பெருசாயிருச்சா? இந்த சமூகத்துல மாற்றம் நடந்துருச்சா? இந்த சமூகத்துல அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நின்றுட போதா? இது எல்லாத்தையுமே புரட்டி போட போகுதா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் அப்படின்னு கூட கேட்கலாம். அவ்வளவு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். ஆனா அவங்களை ஏன் பாராட்டணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றேன். அந்த வீடியோல பொதுவா கிராமங்கள்ல இந்த ஜாதிய பெருமை மனநிலையோடு திரிப்பவர்கள் வந்து என்ன மாதிரியான பின்னணியில இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான உளவியல் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப நகைச்சுவையா கலாச்சி தள்ளுற மாதிரி இருந்தது. பாக்குறவங்களே கூட இதை ஜாலியா என்ஜாய் பண்ணி அதே நேரத்துல கொஞ்சம் அசிங்கமா ஃபீல் பண்ற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்தது. கோபி சுதாகரை தாண்டி அந்த வீடியோல இருந்த திராவிட் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாரு. மற்றவங்கள வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சொசைட்டி பாவங்கள் மாதிரியான வீடியோக்களை வந்து நாம ஏன் பேசணும் அப்படின்னா, ஜாதி அப்படிங்கிறதே வந்து பொதுவாக நம்ம எல்லாரும் கூட்டு மனத்துல வச்சிருக்கிற ஒண்ணு. பொதுவாக விமர்சனம் பண்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாதியை வந்து பெருசா ஒழிச்சிட முடியுமா, நீ எப்படி ஜாதியை அழிப்ப, ஒரு பேப்பர்ல ஜாதின்னு எழுதி அதை அழிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஜாதியை ஒழிக்க முடியாது, நான் உங்களோட ஒத்துக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்பாங்க, நீ ஒருத்தன் ஜாதி இல்லைன்னு நினைக்கிறதுனால மட்டும் உங்க சமூகத்துல ஜாதி அப்படிங்கிறது ஒழிஞ்சிருமா அப்படின்னு சில வாதம் வைப்பாங்க. அந்த வாதமே ரொம்ப சரியானது, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். நான் ஒருத்தன் தனிப்பட்ட அளவுல ஜாதி இல்லை அப்படின்னு நம்புறதுனால சமூகத்துல ஜாதி மறைஞ்சிடாது. ஏன் அப்படின்னா, ஜாதி அப்படிங்கிறது எழுதி அழிக்கிற மாதிரியான அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி கிடையாது, ஒரு பொருள் கிடையாது, கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள் சார்ந்த யதார்த்தம் கிடையாது அந்த பொருளை ஒழிச்சு அதை ஒழிக்கிறதுக்கு. அதே மாதிரி அது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியும் கிடையாது. அதாவது தனிப்பட்ட அளவுல நான் நினைக்கிறதுனால என் உள்ளுணர்வை மாத்துறதுனால அந்த சமூகத்துல இருக்கிற ஒரு விஷயம் மாறுது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல சமூகமாக இயங்குகிற எல்லா அமைப்புகளும் இந்த 3 விதமான ரியாலிட்டிக்குள்ள தான் இருக்கு. அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, இது வந்து பிசிக்ஸ், பயாலஜி அப்படின்னு அறிவியல் பேசக்கூடிய யதார்த்தங்கள். இன்னொன்று சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, மனிதர்கள் தனிப்பட்ட அளவில் புரிந்து கொள்கின்ற யதார்த்தங்கள். இது தனிப்பட்ட அளவில் நான் புரிந்து கொள்வதை மாற்றும் பொழுது அந்த சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது மாறும். ஆனா இது போக இந்த சொசைட்டில இன்ஃபுளுன்ஸ் ஏற்படுத்துற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதாவது சமூகமாக இயங்கும் போது மக்கள் கூட்டமாக சேர்ந்து ஒன்றை நம்புவதால் அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். கூட்டமாக சேர்ந்து அவங்க நம்புறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது இல்லாம போயிடும். இந்த இறைவன், இந்த மதம், அன்பு, கலாச்சாரம், தாய்ப்பாசம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, கூட்டு மன யதார்த்தம். மொத்தமா சேர்ந்து நாம அதெல்லாம் இருக்குதுன்னு நம்புறதுனால அது இருக்கு, அது நாம இல்லைன்னு நம்பும் போது அது இல்லாம போயிடும். இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் பிலாசபிக்கலான ஐடியாவும் கூட. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜாதி விஷயத்திலேயே நாமெல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். தெரிந்தோ தெரியாமலோ சில நூற்றாண்டுகளாக நம்ம சமூகம், குறிப்பாக நம்ம இந்திய சமூகம், ஜாதி அடக்குமுறையோடு சேர்ந்து பின்னி பிணைந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நகர்ந்திருக்கு. நம்ம குழந்தையா பிறந்ததுல இருந்து சுடுகாட்டுல போய் நம்ம எந்த மயானத்துல நம்ம உடம்ப அடக்கம் பண்ணணும், தகனம் செய்யணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஜாதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கு. அதனால தெரிந்தோ தெரியாமலோ அதனோட சேர்ந்து நம்ம வளர்ந்து ஆழ் மனதுல அது பின்னி பணைஞ்சிருக்கு. ஜாதியை வெறுக்கிற அல்லது ஜாதியை ஆதரிக்காதவங்க கூட ஆழ் மனசுல சொந்த ஜாதியை பத்தி ஒரு சின்ன பெருமை அவங்க எல்லாருக்கும் இருக்கும். அதுதான் நம்மளுடைய உளவியல் அப்படிங்கிறது. இது எதுல இருந்து வருது அப்படின்னா, இந்த கூட்டமாக சமூகமாக நம்ம எழுப்பி வைத்திருக்கிற பிம்பங்கள் இருந்து வருது. இந்த கோபி சுதாகர் மாதிரியான வீடியோக்கள்ல எது வந்து பகடி செய்யப்படுது அப்படின்னா, நம்ம சமூகமாக கூட்டமாக பெருமையாக நினைச்சிருக்கிறோம்ல, இந்த விஷயங்களும் இந்த விழுமியங்களும் தான் சபைக்கு கொண்டு வரப்பட்டு பகடி செய்யப்படுது. அதை பார்க்கும்பொழுது நம்ம சப்கான்சியஸ் எதெல்லாம் பெருமைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதுலயே கூட கொஞ்சம் அசிங்கப்படுது. இப்படி ஜாதி ஒழியுமா, இது எப்பதான் ஒழியும் அப்படின்னு நம்ம எல்லாம் பொதுவா ஒரு விரக்தியில கேட்போம் இல்லையா, அதுக்கான பதில் வந்து இதுலதான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எப்ப நம்ம சமூகமாக ஜாதி அப்படிங்கிறது பெருமையான விஷயம் இல்ல, அது அசிங்கம் தான் அப்படிங்கறத திரும்ப திரும்ப பேசுறோமோ, திரும்ப திரும்ப நம்ம ஆழ்மனம் அதை கேட்குதோ, அப்பந்தான் இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயத்தினுடைய அழுத்தம் குறையும், அந்த பெருமை அப்படிங்கிறது குறையும்.
அசிங்கம் அசிங்கமாக திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொழுது ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை பத்தின பேச்சுகளும் பெருமைகளும் வெளிப்படையாக வருவது அப்படிங்கிறது குறையும். அப்படி ஒரு கட்டத்துல ஜாதி அப்படிங்கிற அந்த சிஸ்டம், இந்த இன்டர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது வலுவிழந்து போகும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு ஒரு கருவியா இருந்ததுனால பல புத்தகங்கள் செய்ய முடியாத மாற்றங்களை செய்ய துணிந்ததற்காக கோபி சுதாகரனுடைய இந்த வீடியோவை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அதற்காக தான் அறிவின் குரல் சார்பாக கோபி சுதாகருக்கு இந்த பாராட்டுகளும் இந்த வாழ்த்துகளும். கோபி சுதாகர் வீடியோவுக்கு கீழே அத்தனை கமெண்ட்ஸ் இருக்கு, அதை அத்தனை பேர் பகிர்றாங்க. அப்ப பெரும்பான்மையான மக்கள் வந்து சமூகத்துல இந்த மாதிரியான அசிங்கங்கள்லாம் வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆணவ கொலைகள்லாம் அசிங்கம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளவர்களுடைய குரூரமான நோக்கம் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிம்பத்தையும் மனநிலையையும் பாதிக்குது இல்லையா? இது மாறணும் அப்படின்னா இது மாதிரியான சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் பரப்பப்படணும். பொதுவா நீயான அந்த வேலையை அடிக்கடி செய்வாங்க. இப்ப அதே மாதிரி பேசக்கூடிய இன்னும் சில ஆட்கள் வெளியே வருவது அப்படிங்கிறது சமூகத்துக்கு நல்லது. அதன் அடிப்படையில் கோபி சுதாகரனுடைய சொசைட்டி பாவங்கள் வீடியோவை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு அறிவியல் குரல் சார்பாக நானும் உங்களை பரிந்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.